வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கேசிடி காலேஜ், அதாவது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எம்சிஏ ப்ரோக்ராமை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக டான்செட் ரிலேட்டடாக அதே மாதிரி எம்சிஏ எம்பிஏ ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க பேசுவோம். அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காலேஜ் குமரகுரு காலேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுலேயும் குறிப்பாக எம்சிஏ காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு டாப் 5 காலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா என்னென்னா இங்கே கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ், இங்கே கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், அதே மாதிரி இங்கே கேம்பஸ்லேயே இருக்கக்கூடிய கார்பரேட் ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி காரிடார் கோயம்புத்தூரில் வளர்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது குமரகுரு காலேஜ். அதாவது சரவணம்பட்டி ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஐடி காரிடாராக மாறிக்கிட்டு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இங்கே எம்சிஏ அப்படின்றது ஏன்னா மிக முக்கியமான ஒரு கோர்ஸாக இருக்குது. அவுட் ஆஃப் 120 சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 120 சீட்ஸுமே ஃபில் ஆகிடுது. 60 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது டான்செட் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 60 சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் மூலமாக ஃபில் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் எம்சிஏ குமரகுரு காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதையும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னா அங்கே உங்களுக்கு காலேஜ்லேருந்து கால் லெட்டர் வரும். ஸோ நீங்கள் வரணும், ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுலேயும் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிரும். அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போக கேபிட்டேஷன் சம்டைம்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் சம்டைம்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா சில நேரங்களில் கேபிட்டேஷன் வாங்கியிருக்காங்க, சில நேரங்களில் கேபிட்டேஷன் எதுவுமே இல்லாமல் மேனேஜ்மெண்ட்லேயும் சீட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேபிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் வாங்கியிருக்காங்க. சம்டைம்ஸ் எந்த கேபிட்டேஷனுமே இல்லாமையும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டேஷன் எல்லாமே கிடைக்கலாம். அதே மாதிரி என்னென்னா இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணிவிட்டு உங்களால் கேபிட்டேஷன் கேட்குறாங்க. அந்த டைமில் உங்களால் கேபிட்டேஷன் பே பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒன்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ ஆனாங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபீஸ் இந்த மாதிரி கேபிட்டேஷன் கட்ட முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தர்றாங்க. ஸோ எகெயின் உங்களுக்கு காலேஜ்லேருந்து கால் வரும், நீங்கள் கேபிட்டேஷன் இல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற காலும் பல நேரங்களில் வந்திருக்கு. ஸோ எம்சிஏ படிக்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக கேசிடி இன்டர்வியூஸை அட்டன் பண்ணி வைங்க, டைரெக்டாக அப்ரோச் பண்ணி. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி 80,000, அதாவது செமஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40,000. இது டான்செட்டுக்கும் சரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரே ஃபீஸ் தான். ஸோ ஃபீஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது எதுவும் இல்லை. மேனேஜ்மெண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கேபிட்டேஷன் இல்லாமல் வருது. ஸோ இவ்வளோ தான் டிஃபரன்ஸை தவிர மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பிளேஸ்மெண்ட்ஸுக்கான அஷூரன்ஸ் நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜ். பிஎஸ்சிக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் கேசிடியும் சிஐடியும் தான் தாராளமாக சொல்ல முடியும். ஸோ இந்த பதிவில் கேசிடி பற்றி பார்த்துக்கிறோம். அடுத்த பதிவில் சிஐடி பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.